நேர்கோட்டு உந்தம், லீனியர் மொமெண்டம். திசைவேகமோ நிறையோ அதிகமானால் விசையின் தாக்கம் அதிகமாகும். இப்போ ஒரு பொருள் வந்து மூவிங்கில் இருக்குது, அதோட நிறையோ திசைவேகமோ அதிகமாச்சு அப்படின்னா அதுக்கு நாம் கொடுக்க வேண்டிய விசையோட தாக்கமும் அதிகமாக இருக்கும். இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ ஒரு சின்ன கல் இருக்குது, அதோட நிறை வந்து கம்மியாக இருக்கும், அதை நகர்த்துறதுக்கு நாம் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருந்தால் போதும். ஆனால் இதுவே ஒரு பெரிய பாறையாக இருந்துச்சுன்னா அதோட நிறை அதிகமாக இருக்கும், அப்போ அதுக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸு மாறும். ஸோ ஒவ்வொரு பொருளுமே அதோட இயக்கத்தை பொறுத்து, அதாவது அதோட திசைவேகத்தை பொறுத்தும் அதோட நிறைய பொறுத்தும் நாம் கொடுக்க வேண்டிய விசைங்கிறது வந்து அந்த விசையினால் ஏற்படுற தாக்கம் வந்து மாறும். விசையின் விளைவானது திசைவேகத்தையும் நிறையினையும் சார்ந்து அமைகிறது. இப்போ சொன்னதே தான், நாம் எவ்வளோ கொடுக்கணுன்ற அளவு அது எந்த வேகத்தில் போயிட்டுருக்கு, எந்த திசைவேகத்தில் போயிட்டுருக்கு, எவ்வளோ நிறையில் இருக்குன்றதை பொறுத்து இருக்குது. ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை நேர்கோட்டு உந்தத்தின் மூலம் அளவிடலாம். ஆக்சுவலாக இந்த நேர்கோட்டு உந்தம் அப்படின்றது வந்து தனி ஸ்பெசிஃபிக்காக ஒரு வரையறை அப்படி கிடையாது. இந்த ஒரு பொருள் மீது செயல்படுற விசையோட தாக்கம், நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், அந்த ஃபோர்ஸோட தாக்கம் தான் வந்து நேர்கோட்டு உந்தம்ன்றது மூலமாக அளவிடுறோம், அவ்வளோதான். இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலன் உந்தம் எனப்படும். உந்தம்னா என்னென்னா ஒரு ஃபார்முலா. உந்தம்கான ஃபார்முலா என்னென்னா, ஒரு இயங்கும் பொருளின் நிறை, ஒரு பொருளோட நிறையும் அதாவது மாசும் திசைவேகம் வெலாசிட்டி, இது ரெண்டுக்குமான பெருக்கற்பலன் தான் வந்து உந்தம் அப்படின்னு சொல்கிறோம். உந்தம் வந்து P அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் லெட்டர் Pயில் மென்ஷன் பண்ணுவோம். P இஸ் ஈக்குவல் டு mv அப்படின்றது தான் ஃபார்முலா. உந்தம் இஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு திசைவேகம். இதன் திசையானது பொருளின் திசைவேக திசையிலேயே அமையும். இது ஒரு வெக்டர் அளவாகும். உந்தத்தோட திசை எப்படி இருக்குன்னா, பொருள் எந்த திசைவேகத்தில் போயிட்டுருக்கோ அதே திசையில் தான் இருக்கும். நமக்கு தெரியும் வெக்டர் ஸ்கேலார்னு 2 அளவு இருக்குது, இயற்பியலில் சொல்லுவோம். இதில் வந்து வெக்டர் அளவுன்னா திசையும் இருக்கிறது தான் வெக்டர் அளவு, திசை இல்லாதது ஸ்கேலர் அளவு. அதில் இப்போ நம்ம இது டெஃபினிஷன்லேயே சொல்லிடுறோமா, திசைவேகமும் நிறையும் பெருக்கல் பலன்னு, அப்போது திசை இருக்குது, அப்போது இது வெக்டர் அளவு. உந்தம் இஸ் ஈக்குவல் டு நிறை இன்ட்டு திசைவேகம், P இஸ் ஈக்குவல் டு mv. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. உந்தத்துக்கான ஃபார்முலா என்னன்னா P இஸ் ஈக்குவல் டு mv. அப்புறம் இந்த ஃபார்முலாவை வேறு எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, நாம் இந்த லெசன் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், நாம் இந்த லெசனில் சம்மெல்லாம் டிரைவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சம்மெல்லாம் டிரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஃபார்முலா தேவைப்படும். உந்தத்துக்கான ஃபார்முலா என்னென்னா P இஸ் ஈக்குவல் டு mv. விசையின் எண்மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. விசை ஃபோர்ஸ்னு நாம் ஒன்று சொல்கிறோம், அதோடைய நியூமரிக்கல் நம்பர் கவுண்ட்டை வந்து எப்படி சொல்லுவோம்னா உந்தத்தால் தான் நாம் அளவிடுறோம். இதன் SI அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி இன்வர்ஸ். வினாடி இன்வர்ஸ்னா ஆக்சுவலாக ஒரு வேல்யூ இருக்குன்னா அதுக்கு பவரில் -2 -3ன்னு நாம் சொல்லுவோம். அந்த மாதிரி பவரில் -1ன்னு வர்றதை தான் நாம் இன்வர்ஸ்னு சொல்வோம். உந்தத்தோடைய SI அலகு என்னென்னா கிலோகிராம் மீட்டர் வினாடி இன்வர்ஸ். CGS அலகு அப்படின்னா என்னென்னா சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட். அதாவது C சென்டிமீட்டர், G கிராம், Sன்னா செகண்டு. CGS அலகு என்னென்னா கிராம் சென்டிமீட்டர் வினாடி இன்வர்ஸ். அதாவது கிலோகிராம் மீட்டர் அப்படின்றத வந்து இங்கே கிராம் சென்டிமீட்டர்னு மாற்றிருக்காங்க, அதுதான் CGS அலகு. ஓகேங்களா? உந்தத்துக்கான ஃபார்முலா P இஸ் ஈக்குவல் டு mv, அது இம்பார்ட்டண்ட்.